இப்போது என்ன செய்வது என்று லின்னின் மனைவி கதறினார். லின் தனது வாயை மெல்ல திறந்து ஒருவிதமான வெறித்த பார்வையுடன், நாம் நமது அடுக்குமாடி குடியிருப்பை விற்றுவிட வேண்டியதுதான் என்றார். தனது BMW காருக்கான கடன் மற்றும் வீட்டின் அடமான கடன் என வாழ்நாள் முழுவதும் தான் சுமக்க வேண்டிய கடன்களை நினைத்து அவர் நிலை குலைந்து போனார். அந்த 2 கார்களும் மோதியதில் அவற்றின் முன்பகுதிகள் மோசமாக நசுங்கியிருந்தன. அப்போது தரையில் உடைந்து கிடந்த அந்த தங்க தேவதை சிலையை நோக்கி ஒரு அந்நியரின் கை நீண்டு வந்தது. வெறும் கார் உடைந்ததற்காக இவ்வளவு வருத்தப்படாதீர்கள் என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. அங்கே ஒரு தசைப்பிடிப்பான மனிதன் நின்றிருந்தார். நரைத்த தலைமுடியை கீழாக போனிடெயில் கட்டியிருந்தார். அவர் ஆரஞ்சு நிற கோடுகள் போட்ட கால் சட்டையும் அதற்கு சஸ்பெண்டர்களும் அணிந்திருந்தார். அவரது தோற்றம் அங்கிருந்த அனைவரையும் விட முற்றிலும் மாறுபட்டு ஒரு மர்மமான அதிகாரத்தை கொண்டிருப்பவராக தெரிந்தது. அந்த நரைத்த கூந்தல் கொண்ட மனிதன் தனது கையை உயர்த்தி, முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் உயிருடன் இருக்கிறீர்கள், அதுதான் பெரிய விஷயம் என்று ஆறுதலாக சொன்னார். அப்போது மற்றொரு காரில் இருந்த கருமையான குட்டை தலைமுடி கொண்ட ஒரு பெண் கண்ணீர் மல்க தனது முகத்தை உயர்த்தினாள். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் கவனக்குறைவாக இருந்துவிட்டேன் என்று ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் கூறினாள். அதற்கு அந்த அந்நியர் புன்னகையுடன், பரவாயில்லை, நீங்கள் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை, இப்போது எல்லோருக்குமே காலம் கடினமாகத்தான் இருக்கிறது என்றார். அந்த மர்ம மனிதனின் கனிவான பேச்சை கேட்ட லின் மற்றும் அவரது மனைவி மிகுந்த நம்பிக்கையுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தார்கள். தங்களுக்கு பெரிய நஷ்ட ஈடேதும் வராது என்று அவர்கள் நினைத்த கணத்தில் அந்த மனிதனின் அடர்த்தியான சுருள் புருவங்கள் வஞ்சகமாக வளைந்தன. அவர் ஒரு கொடூரமான புன்னகையுடன், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா, அப்படியானால் இப்போது நீங்கள் செய்த இந்த தவறுக்கு ஈடாக நீங்கள் எனக்கு வழங்க வேண்டியது என்று இழுத்தார். அந்த தசைப்பிடிப்பான மனிதனின் வார்த்தைகள் இடியைப் போல இறங்கின. உன்னால் பணமாக கொடுக்க முடியாது என்றால் அதற்கு பதிலாக உன் மனைவி என்று இரவு முழுவதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அவர் லின்னின் மனைவியை பார்த்து கொடூரமாக கூறினார். வெள்ளை நிற இறுக்கமான உடையிலிருந்த லின்னின் மனைவி பயத்தில் உறைந்து போய் வாய்ப்பிழந்து நின்றாள். இதை கேட்டதும் லின்னின் ரத்தம் கொதித்தது. தனது கௌரவமே சிதைக்கப்படுவதை உணர்ந்த அவர் நெற்றியில் நரம்புகள் புடைக்க, உன்னை கொன்றுவிடுவேன் என்று கத்திக்கொண்டே அந்த மனிதனை நோக்கி பாய்ந்தார். ஆனால் அந்த மர்ம மனிதன் மின்னல் வேகத்தில் லின்னின் முகத்தில் ஒரு பலமான குத்து விட்டார். லின் நிலைதடுமாறி தூக்கி எறியப்பட்டு தார் சாலையில் பின்னோக்கி சரிந்து விழுந்தார். அவரது மனைவி அலறிக்கொண்டே அவரை நோக்கி ஓடினாள். அந்த அந்நியர் கீழே விழுந்து கிடக்கும் லின்னை துச்சமாக பார்த்து, நீ என்ன செய்யப் போகிறாய் என்பதை பற்றி எனக்கு கவலையில்லை, ஏனென்றால் என்று ஏளனமாக இழுத்தார். உன்னை போன்ற ஒரு பலவீனமனால் என்னை எதிர்க்க முடியாது என்று அந்த மர்ம மனிதன் ஏளனமாக சிரித்தான். லின்னின் மனைவி அடிபட்டு கன்னம் வீங்கியிருந்த தனது கணவனின் தலையை தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டாள். அந்த மர்ம மனிதன் மீண்டும் ஆக்ரோஷமாக எச்சரித்தார். ஒன்று நஷ்ட ஈட்டுத் தொகையை இப்போதே கொடு, இல்லையென்றால் உன் மனைவியை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் சொல்லும் நிபந்தனைக்கு இன்று ஒரு நாள் அவள் கட்டுப்பட வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். சுற்றியிருந்த நண்பர்களும் சக ஊழியர்களும் அனைவரும் பயத்தில் உறைந்து போனார்கள். யாராலும் அந்த முரட்டு மனிதனை எதிர்க்கும் துணிச்சல் இல்லை. அந்த நிசப்தத்தை உடைத்துக்கொண்டு ஒரு குரல் உரக்க கேட்டது, அந்த பணத்தை நான் செலுத்துகிறேன். அதிர்ச்சியில் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே லூலி கம்பீரமாக நின்றிருந்தார். இரத்தக்கரையுடனும் நம்பிக்கை இழந்த கண்களுடன் சீஃப் லின் தனது பார்வையை லூலியை நோக்கி திருப்பினார். குரல் வந்த திசையை நோக்கி அந்த அந்நியன் அதிருப்தியுடன் திரும்பினான். லூலி தனது கைகளை கோட் பாக்கெட்டுக்குள் வைத்தபடி முகத்தில் ஒருவிதமான எச்சரிக்கை உணர்வோட, நான் உனக்கு அந்த பணத்தை செலுத்துகிறேன் என்று மீண்டும் அழுத்தமாக கூறினார். சீஃப் லின் தனது வாயை திறந்து ஆச்சரியத்துடன் பார்த்தார். தன்னை ஒரு லூசர் என்று ஏளனம் செய்த லூலிதான் இப்போது தனது கௌரவத்தை காக்க முன்வருகிறான் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. யாங் பயத்துடன் தனது நண்பனை பார்த்தார். சுற்றியிருந்த சக ஊழியர்கள், லூலி, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இவன் ஒரு பயங்கரமான குற்றவாளி போல தெரிகிறான், இவனிடம் ஏன் வம்புக்கு போகிறாய் என்று ரகசியமாக கேட்டனர். அந்த அந்நியன் லூலியை ஏளனமாக பார்த்து சிரித்தான். மிகவும் தைரியமானவனோ? சரி, எந்த தந்திரமும் இல்லாமல் பணத்தை கொடுத்துவிடு. எனக்கு பின்னால் பெரிய செல்வாக்கு இருக்கிறது, என்னிடம் விளையாடினால் நீ காணாமல் போய்விடுவாய் என்று எச்சரித்தான். லூலி தனது கண்களை சற்றே சுருங்கி ஒரு மெல்லிய புன்னகையுடன் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பொருளை எடுக்க தயாரானார். லூலி தனது கண்களை மெல்ல குவித்து ஒரு அமைதியான குரலில் அந்த அந்நியரிடம் சொன்னார், நீ என் சக ஊழியரை அவமானித்துக் கொண்டிருந்த நேரத்திலேயே உனக்கு தேவையான தொகையை நான் தயார் செய்துவிட்டேன். சோ இனி கவலைப்பட ஒன்றுமில்லை. அடுத்த நொடி லூலி தனது கண்களை திறந்தபோது அதில் ஒருவிதமான வெறுப்பும் தீவிரமும் விழினது. நாம் இதை தனியாகவும் இரகசியமாகவும் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று எச்சரிக்கும் தொனியில் கூறினார்.
அப்போது அந்த நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தில் கனமான காலடி சத்தங்கள் எதிரொலித்தன. சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த அந்நியன் திரும்பினான். அங்கே கச்சிதமான கருப்பு சூட்டணிந்து பின்னோக்கி வாரப்பட்ட கருகருப்பான தலைமுடியுடன் ஒரு கொலையாளிக்குரிய பார்வையுடன் பாங் வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தார். பாங் தனது கோட் ஜாக்கெட்டை கழற்றி தரையில் வீசி எறிந்தார். தனது டையை தளர்த்திக் கொண்டே மோதலுக்கு தயாரானார். லூலி தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு ஒரு திருப்தியான புன்னகையுடன் அந்த அந்நியரை பார்த்தார். இப்போது ஆட்டம் லூலியின் கைக்கு மாறியது. அந்த முரட்டு அந்நியன் முழு தொகையையும் இப்போதே எண்ணிக்கொடு என்று மிரட்டிக் கொண்டிருந்தபோதே பாங் மின்னல் வேகத்தில் பாய்ந்தார். காற்றில் எகிரி குதித்த பாங் தனது காலால் ஒரு பயங்கரமான உதையை அந்த மனிதனின் முகத்தில் இறக்கினார். அந்த தாக்குதலில் அந்த அந்நியன் பல அடி தூரம் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான். அவனது வாய் மற்றும் மூக்கிலிருந்து இரத்தம் பீரிட்டு தெரித்தது. லூலி கீழே விழுந்து கிடந்த அவனை மேலிருந்து ஒரு அதிகாரம்மிக்க பார்வையால் பார்த்தார். தனது மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜை மீது வீசினார். அது அங்கிருந்த லேப்டாப் மீது பட்டு தெரித்தது. தனது எல்லையை தெரியாமல் ஆட்டம் போடுபவர்கள் முன்னால் என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று லூலி கம்பீரமாக கேட்டார். அதே நேரத்தில் மற்றொரு சூழலில் ஷூ மற்றும் டாங் ஆகிய இருவரும் ஜன்னல் அருகே கைகளை பின்னால் கட்டியபடி நின்று கொண்டிருந்தனர். தற்போதைய இந்த நடவடிக்கை ஒரு மிக முக்கியமான உளவுத்துறை ஆபரேஷன் என்று அவர்கள் ரகசியமாக பேசிக்கொண்டனர். ஷூ மற்றும் டாங் ஜன்னல் அருகே நின்றபடி அந்த பெரிய சதியை பற்றி விவாதித்தனர். இந்த ஓஏ நடவடிக்கை மேலதிகாரிகளின் ரகசிய ஒப்புதலுடன் திட்டமிடப்பட்டது. இதன் மூலம் நாம் அந்த மர்மமான அமைப்பை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்று டாங் விவரித்தார். அவருக்கு அருகிலிருந்த அந்த பெண் எதுவும் பேசாமல் மௌனமாக லூலியின் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். டாங் தொடர்ந்து, இந்த திட்டத்தில் நாம் வெற்றி பெற்றால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆனால் ஒருவேளை தோல்வியடைந்தால் என்று பாதியில் நிறுத்திவிட்டு ஒரு கசப்பான புன்னகையை சிந்தினார். அவர் பெருமூச்சு விட்டுக்கொண்டே, இந்த முறை என்னால் ஒளிந்து கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது என்றார். அதே சமயம் அலுவலக வாசலில் நின்றிருந்த பாதுகாப்பு காவலரை ஒரு மனிதன் அணுகினான். அவர் ஒரு நீல நிற கோப்பை வைத்திருந்தார். ஷூ மற்றும் டாங் உள்ளே இருக்கிறார்களா என்று அதிகாரத்தோடு கேட்டார். அந்த கோப்பில் லூலியை பற்றிய முக்கியமான ஆவணங்கள் இருப்பதாக தெரிந்தது. அந்த நீல நிற கோப்பு மேஜை மீது கிடக்க ஒரு மனிதன் சோஃபாவில் கைகளை கோர்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனது முகம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. இது மேலிடத்தின் முடிவு. இந்த விவகாரத்தை உங்களால் சுமூகமாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் என்று அந்த மனிதன் கூறினான். ஷூ மற்றும் டாங் இப்போதும் ஜன்னல் அருகே நின்றபடி வெளியே பார்த்து கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் நீயே விளக்கிச் சொல்ல வேண்டும் என்பது உனக்கு தெரியும் என்று டாங் அந்த மனிதனுக்கு பதிலளித்தார். அந்த மனிதன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது நிபுணர்கள் கணித்த அதே அதிர்ச்சியூட்டும் உண்மை இப்போது உறுதியாகியிருந்தது. எங்கள் நிபுணர்கள் எச்சரித்தது போலவே எல் உண்மையிலே ஒரு பேரிடரை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரிடம் நேரத்தை கையாளும் விசித்திரமான சக்தி இருக்கிறது. அவரிடம் இருக்கும் இந்த சக்தியை வைத்து பார்க்கும்போது அவரை எதிர்த்து போராட நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று அந்த மனிதன் ஒப்புக்கொண்டான். திடீரென்று அந்த மனிதன் பக்கம் திரும்பிய டாங் ஆக்ரோஷமாக சொன்னார், இருந்தபோதிலும் நமக்கும் ஒரு வழி இருக்கிறது. நல்ல வேளை திரு ஓயே, அதாவது லூலி, ஒரு கொடூரமான மனிதராக தெரியவில்லை என்று அந்த மனிதன் மெல்லிய குரலில் சொன்னான். ஷூ மற்றும் டாங் இருவரும் எவ்வித உணர்ச்சியுமின்றி நேராக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த மனிதன் தொடர்ந்து, அவர் எதிரிகளின் எண்ணங்களை கணிக்கிறார், தேவையற்ற கொலைகளை தவிர்த்துவிட்டு ஒரு எச்சரிக்கையை மட்டுமே வழங்குகிறார் என்று லூலியின் நிதானத்தை புகழ்ந்தான். இருந்தபோதிலும் அந்த மனிதன் கவலையுடன் புருவங்களை சுருக்கி, இந்த முறை அவர் மிகவும் கவனக்குறைவாக செயல்பட்டு விட்டார் என்று வருத்தப்பட்டான். அப்போது ஷூ மற்றும் டாங் இருவரும் திரும்பாமலேயே பேசத் தொடங்கினர். அவரது இந்த கவனக்குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி டாங் தொடர்ந்தார். அந்த பெண், அவள்தான் ஓயே இன்னும் உயிரோடு இருப்பதற்கும் இவ்வளவு நிதானமாக இருப்பதற்கும் ஒரே காரணம். இதை கேட்டதும் அந்த மனிதன் அதிர்ச்சியில் மௌனமாக தனது தலையை தாழ்த்தி கொண்டான். ஜன்னல் வழியாக கீழே தெரிந்த அந்த இருண்ட நகரத்தை பார்த்தபடி ஷூ மற்றும் டாங், இப்போது நிலைமை மாறிவிட்டது என்று முடித்தனர். மேலதிகாரிகள் அவர் செய்த வேலைகளை தங்களிடம் ஒப்படைக்க சொல்கிறார்கள். இதற்கு அவர்தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அந்த மர்ம மனிதன் கூறினான். ஜன்னல் வழியாக நகரத்தையே பார்த்து கொண்டிருந்த டாங், எனக்கு இது புரியும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். லூலியுடன் தொடர்பு கொள்வது பேரழிவில் முடியும் என்று தெரிந்தேதான் அவர் இந்த ஆபத்தான விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இந்த முறை லூலியின் ஒரு பெரிய ரகசியத்தை தான் கண்டுபிடித்து விட்டதாக நம்பினார். அதே சமயம் கட்டிடத்தின் கூரையிலிருந்து 2 வீரர்கள் கயிறு மூலம் கீழே குதித்து ஜாங்குக்கு உதவி வந்தனர். ஜாங் ஆத்திரத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார்.
தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் முகம் சிவக்க கத்தினார். என்னை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க முடியாது, சீக்கிரம் சென்று அந்த வாங்கை பிடிங்கள் என்று தனது ஆட்களுக்கு கட்டளையிட்டார். வாங் தனது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க புயல் வேகத்தில் ஓடத் தொடங்கினார். வாங் தனது துரதிர்ஷ்டத்தை எண்ணி நொந்து போயிருந்தார். இந்த தந்திரமான கூலிமினைவர்கள் எப்படி தடம் பிடித்து இங்கே வந்தனர் என்பது அவருக்கு புரியவில்லை. குழப்பமும் அவநம்பிக்கையும் நிறைந்த முகத்துடன் வாங் பின்னால் திரும்பி பார்க்காமல் ஓடிக்கொண்டிருந்தார். சமீப காலமாக அவர் எந்த தடமும் விட்டுச் செல்லவில்லை. எல்லாமே போலி ஆவணங்கள். பணம் கூட எப்போதும் ரோக்கமாகவே கையாளப்பட்டது. எங்கே தவறு நடந்தது? ஓடும் வேகத்தில் தனது கால்களை இழந்த வாங் இப்போது வெறும் கால்களுடனே தார் சாலையில் ஓடினார். ஒரு சாதாரண ஆவணத் திருடனை பிடிக்க இவ்வளவு பெரிய படை ஏன் துரத்துகிறது என்று அவருக்கு புரியவில்லை. ஒரு தெருமுனையில் பதுங்கிய வாங் அங்கிருந்து எட்டி பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு விதமான வஞ்சகமான கோபம் படர்ந்தது. அங்கே அவருக்கு முன்னால் கருப்பு உடையில் ஒரு கும்பல் வழிமறித்து நின்றது.